Okay. இந்த கிளாஸ் வந்து என்னன்னு கேட்டா உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி தான் சேர்ப்பேன். ஒவ்வொரு பாடத்தையும் ரிவிஷன், ரைட்? இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க தானே, அதை ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு வருஷம் பாஸ் த்ரோ அப்படியே போவோம், ரைட்? போயிட்டு நம்ம அந்த கணக்குகளை நீங்க என்னோடய செய்யுங்க, ரைட்? உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ரைட்? ரெடி ஆயிடுச்சு கொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பாஸ் பேப்பர், ரைட்? அந்த பாஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. 2023 ரைட்? 2023 ரைட்? தொடைகள், சரி, ரைட்? ஓகே, பாருங்க நான் வாசிக்கிறேன். வெண்மதி படத்தை வாங்கிக்கிறேன், வெண்மதி படத்தை வாங்கிக்கிறேன். மிகவும் லேசான பயணம் சொல்லி நல்ல தமிழ் தெரிஞ்சா, தமிழ்ல நல்லா வாசிச்சு தெரிஞ்சா அது வந்து ரொம்ப லேசா இருக்கும், ரைட்? பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. புகையிரதத்தை செல்லும் மாணவர்கள், இதுல புகையிரதத்தில் செல்லும் மாணவர்கள், ரைட்? இதுல பீகிட்டு கொடுத்துருக்காங்க, இங்க கியூன்னு கொடுத்துருக்காங்க, இப்ப வாசிப்போம். கொடுத்தது இதை நம்ம வாசிக்க வேண்டியதான், வாசிக்கிட்டு மெதுவா வாசிச்சு அதுல உள்ள தரவுகள்லாம் என்ன செய்ய வேண்டியதா, போட வேண்டியதா. பாருங்க, 108 மாணவர்கள் ஒரு பாடசாலைக்கு வருவதற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தகவல்களை காட்டும் ஒரு பூரணமற்ற வெண்மதி படம் கிடைக்கப்பட்டுள்ளது, ரைட்? இதுல 108 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. எடுத்து என்ன செய்யறாங்க, அவங்க எதுல வர்றீங்க, நீங்க எந்த மாதிரி வாகனத்துல வர்றீங்க, எப்படி வர்றீங்க, நடந்து வர்றீங்களா, பஸ்ல வர்றீங்களான்னு கேட்கறாங்க. அதுல 108 பேர் சொன்ன பதில்ல ஒரு தரவு ஒன்று சேகரிச்சிருக்காங்க, ரைட்? அப்ப 108 எங்க வரும்னு நினைக்கிறீங்க? 108 எங்க வரும்? இங்க 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 இங்கயா? இதான் 108 அகிலத்தோட, ரைட்? அப்ப அகிலத்தோட இங்கதான் 108. முதல் அதை செஞ்சிட வேண்டியதுதான், அந்த வேலையை என்ன செஞ்சிட வேண்டியதுதான், செஞ்சிட வேண்டியதுதான், ரைட்? ரைட். அடுத்து, இம்மாணவர்கள் அனைவரும் பேருந்து, மோட்டார் கார், புகையிரதம் ஆகிய 3 போக்குவரத்து சாதனங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையேனும் பயன்படுத்துகின்றனர், ரைட்? அப்ப இது 3ல தான் வர்றாங்க. என்னென்ன? மோட்டார் கார், பேருந்து, புகையிரதம், இந்த 3 மட்டும்தான், ரைட்? ரைட். அந்த 3 தான் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது அப்ப வெளியில உள்ளது நீங்க வேறு நடந்து வர்றவங்களா இருக்கலாம், சைக்கிள்ல வர்றவங்களா இருக்கலாம், ரைட்? அது வெளியில உள்ளது, அது பரவாயில்ல, அது பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு செய்யும், ரைட்? மோட்டார் காரில் செல்லும் மாணவர்கள் எவனும் புகையிரதத்துக்கு செல்வதில்லை. மோட்டார் காரில் செல்லும் மாணவன் எவனும் புகையிரதத்தில் செல்வதில்லை, ரைட்? அப்ப பாருங்க, நல்லா பாருங்க, மோட்டார் கார்ல செல்ற யாருமே புகையிரதத்துல போகலையாம். அவங்க புகையிரதம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்ப தெரியும் மோட்டார் கார் என்னைக்கு எது, பியா கியூவா? மோட்டார் கார்ல செல்றவங்க பியா கியூவா? அந்த ஒரு தரவு சொல்லுங்க. ஓகே, பாருங்க, அதாவது மோட்டார் கார்ல போற யாருமே புகையிரதத்துல செல்றது இல்லையா, ரைட்? அப்ப புகையிரதத்துக்கும் மோட்டார் கார்லும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்காது. அதாவது பிக்யூ இது ஆர்னு வைப்போமே, ரைட்? ஆர்னு வைப்போம், ரைட்? ஆர்னு வச்சோம்னா இதுல பி இடைவெட்டு ஆர் இவர் இருக்காரு. யாரு? பி இடைவெட்டு ஆர் இவர் இருக்க மாட்டாரு, அது சூனியம், ரைட்? இப்படி உங்களுக்கு தெரியும், பி இடைவெட்டு ஆர் வந்து சூனியம், சூனியத்தோட, ரைட்? இந்த சூனியம்னா இப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி வச்சது மந்திரிக்கிறது மாதிரி, ரைட்? இதான் சூனியத்தோட. ஆகவே இது வந்து என்னது, மோட்டார் கார், மோட்டார் கார். இவர் யாரு? பேருந்து, ரைட்? தானே, ரைட்? இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், மோட்டார் கார் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பேருந்து எதுன்னு கண்டுபிடிச்சோம். அதான் 1வது விஷயத்துல இருந்து சொன்னது, ரைட்? இப்ப நீங்களும் செஞ்சிருப்பீங்க, அவ்வளவுதானே, ரைட்? மெதுவா உங்களுக்கு விளங்குறதுக்காக மெதுவா போவோம், ரைட்? அடுத்தது பாருங்க, ரைட்? 1வது கேள்வி கொடுத்துருக்காங்க, 1வது கொடுத்துருக்காங்க பாருங்க.
மேற்குறித்த பூரணமற்ற வெண்வரிப்படத்தை உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து P, Q ஆகியவற்றினால் காட்டப்படும் தொடைகளை பெயரிடுக. ரைட், அது செய்யலாம் தானே. பிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும். இப்ப பிங்கிறது வந்து என்னது? ரைட், பாருங்க. பிங்கிறது வந்து மோட்டார் கார். கியூங்கிறது என்னது? பேருந்து. ரைட், இதைத்தான் கொஞ்சம் சொல்லிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஈஸியா செய்யலாம். இது ரொம்ப டைம் போகாது. டக்குனு வாட்சா பெரிய டைம் போகாது. ரைட், அப்ப தொடைகளை நம்ம ஈஸியா செய்யலாம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கேள்வி நான் சொல்லிப்பாங்க. மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 63 ஆகும். மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 63 ஆகும். மோட்டார் கார்ல அல்லது புகையிரதத்தில் இடைவெட்டு, அதாவது பி ஒன்றிப்பு ஆர், அவ்வளவுதான். ஒண்ணு மோட்டார் கார்ல செல்லணும் அல்லது புகையிரதம் செய்யணும். ரைட், இவங்க ரெண்டு பேரை கூட்டினா 63 சொல்லியிருக்காங்க. இது விளங்கிச்சான்னு பாருங்க. இது சரியா? மோட்டார் காரில் அல்லது புகையிரதத்தில் செல்லும் மாணவர் எண்ணிக்கை 63 ஆகும். பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர் எண்ணிக்கை கலந்து. ரைட், இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் யாரு? மோட்டார் கார்ல செல்றவங்களும் அல்லது புகையிரத்துல செல்றவங்க, இவங்க ரெண்டு பேருமே 63. ரைட், ஆனா அதுல கேட்டிருக்காங்க கேள்வி, அது ரெண்டுமே 63 அது கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. பேருந்தில் மாத்திரம் செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கை அது. பேருந்துல மாத்திரம் இந்த இவர்தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஆனா கொடுத்திருக்காங்க 63. என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா பி ஒன்றிப்பு ஆர், இவர்தான் 63 கொடுத்திருக்காங்க. ரைட், பி ஒன்றிப்பு ஆர் யூனியன், பி யூனியன் ஆர், இவர் 63 கொடுத்திருக்காங்க. நமக்கு மொத்தமே தெரியும் 108 மாணவர்கள் தெரியும். ரைட், அப்ப இதுல வந்து 108 மாணவர்கள் ஃபுல்லாவே 108 மாணவர்கள், இது ஃபுல்லாவே 108 மாணவர்கள் கொடுத்திருக்காங்க. இவர் 63. ரைட், என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் நிலத்திய பகுதி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? கழிச்சு போடணும். 108 பேரு, அதுல 63 கழிச்சு போட்டீங்கன்னா ரைட், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட், என்ன ஆன்சர்? 8ல 3 போனா 5. ரைட், மாத்திரம் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 45. அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க. மேல பாருங்க, 108 மாணவர்கள் ஒரு பாடசாலைக்கு வருகை தருவதற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தகவல்களை காட்டும் ஒரு பூரணமற்ற வெண்மொழி படம் தரப்பட்டுள்ளது. இம்மாணவர்கள் அனைவரும் பேருந்து, மோட்டார் கார், புகையிரதம் ஆகிய 3 போக்குவரத்து சாதனங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையேனும் பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 108 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? இது 3ல ஏதாச்சும் ஒண்ணு குறைஞ்சது, இது 3ல ஏதாச்சும் ஒண்ணு சரி பயன்படுத்திருக்காங்க. சரியா? சரிதானே? ரைட், ஆகவே நம்ம என்ன செய்யறாங்க, இங்க இல்ல, இந்த 108 பேர் இங்க அடங்க மாட்டாங்க, இங்க வர மாட்டாங்க, ஒருத்தருமே இங்க இல்ல. இந்த 3ல ஏதாச்சும் ஒன்னத்துல என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. நல்லா விளங்கிக்கணும். ரைட், ஆகவே இவர் ரெண்டு, அதாவது மோட்டார் கார் அல்லது புகையிரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு மோட்டார் கார்ல போவாங்க, இல்லாட்டி புகையிரதத்துல பாடசாலைக்கு வருவாங்க. ரைட், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா தான் 63. அல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இல்லாட்டி இதுல, இது ரெண்டையும் கூட்டினா 63. அது மொத்தமே 108 பேர் தான். அப்ப 45. அப்ப 45 எங்க வரும் பாருங்க? 45. ரைட், நான் இழக்கப்பட்ட பகுதியில் என்ன செய்யும்? 45 வந்து. ரைட், ஆகவே நம்ம என்ன செய்யறோம்னா இங்க 40 போறோம். ரைட், ஓகே தானே? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி செய்யலாமான்னு நீங்க நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி தான் கேள்வி செஞ்சிருக்கணும். ரைட், 45. 40. அடுத்தது பாருங்க, 3வது, 2வது ஓகே தானே? ரைட், 2வது ஓகே. இப்ப 3வது என்னன்னு பாருங்க. சத்தனை 3வது பாருங்க, செஞ்சிருக்கணும். ரைட், பாருங்க வாசிக்க 3வது.
மோட்டார் காரில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 23 எனில் மோட்டார் கார்ல செல்ற மாணவர்களின் எண்ணிக்கை 23 எனில் புகையிரதத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. லேசான சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். மோட்டார் கார்ல செல்ற மாணவர் எண்ணிக்கை வந்து 23. இவரு 23 எங்க குறிக்கணும்? அங்க குறிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. மோட்டார் கார் 23 ரைட். அங்க குறிங்க, நீளத்துல குறிப்பேன்னா மோட்டார் கார்னு சொல்றது இங்க மட்டும் இங்க போட்டக்கூடாது, இங்க போட்டக்கூடாது. மோட்டார் கார்னு சொல்றது அவ்வளவுமே மோட்டார் கார்ல செல்றவங்க தான் ரைட். எத்தனை பேர்? 23 ரைட். கேள்வி கேட்டுருக்காங்க, புகையிரத்தில் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. புகையிரத்தில் செல்றவங்க உங்களுக்கு தெரியும், முதல்ல முதல்ல கொடுத்துருக்காங்க. இவரை கொடுத்தா 63 கொடுத்துருக்காங்க. இவரை 23. உங்க பாப்போம், புகையிரத்தில் செல்றவங்க எத்தனை பேர்னு? 40 பேர். 40 பேர். வெரி குட். அப்ப என்ன செய்யணும்? 63 மொத்தம், அதுல இருந்து 23 கழிச்சீங்கன்னா 40 பேர் ரைட். அப்ப அன்னைக்கு 3வது சரி ரைட். இப்ப 4வது ரைட். 4வது கேள்வி பாருங்க. 4வது பாருங்க. பேருந்தில் அல்லது புகையிரத்தில் செல்லும் மாணவரின் எண்ணிக்கை 99 எனில் பேருந்தில் அல்லது புகையிரதத்தில் ரைட் ரைட். ரெண்டுல அல்லது ஒன்றிப்பு பாருங்க. பேருந்தில் அல்லது புகையிரதம் அப்படின்னா இந்த கியூ இருக்கு, அங்க ஆர் இருக்கு. கியூ ஒன்றிப்பு ஆர், அதான் அல்லது. இதுல இல்லாட்டி இதுல அவர் எல்லாம் சேர்ந்து ரைட். புகையிரதத்தில் அல்லது பேருந்தில் அல்லது புகையிரத்தில் செல்லும் மாணவர் எண்ணிக்கை 99 எனில் மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவரின் எண்ணிக்கை காண்க. இது ரெண்டுலயும் போறவங்க, அதாவது பேருந்துல அல்லது புகையிரத்துல செல்றவங்க மொத்தம் வந்து 99 99 பேர் எனில் மோட்டார் காரில் மாத்திரம் செல்லும் மாணவரின் எண்ணிக்கை காண்க. மோட்டார் கார்ல மாத்திரம் செல்றவங்க இந்த இருக்காங்க. மோட்டார் காரில் மாத்திரம் இங்க உள்ளதை கண்டுபிடிக்கணும் ரைட். என்ன செய்வீங்க? இவருக்குள்ளாவே 99 வித்தியாசம் எல்லாமே பாருங்க. இவருக்குள்ள 99 இங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த தரவுபாடி பேருந்துலையும் புகையிரதத்திலையும் செல்றவங்க 4 பாருங்க. பேருந்து கியூ ஒன்றிப்பு ஆர், பேருந்துல அல்லது புகையிரத்தில் செய்யறவங்க 99 பேருன்னா சொல்லுங்க பாபா. இதுல பி மட்டும், அதாவது மோட்டார் கார்ல மட்டும் போறவங்க எத்தனை பேர்னு கேட்கறாங்க. என்ன செய்யணும்? இவரை தான் கேட்கறாங்க, இந்த பகுதியை கேட்கறாங்க. என்ன செய்யணும்? ஆன்சர் என்ன? இதுக்குள்ள 99 சிம்பிள் தானே. இதுக்குள்ள 99 மொத்தம் எத்தனை? 108. மொத்தமே பாத்தீங்கன்னா 108. இந்த அகிலத்தொடை வந்து இங்க போட்டதுக்கு என்ன, இதுக்குள்ளதான் இந்த இடம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தானே. அவன் தரவுலயே மேல சொல்லிட்டாங்க ரைட். இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க மேல உள்ள தரவுல சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல்லாவே 108. இவரு ஒன்றிப்பு இந்த கியூ ஒன்றிப்பு ஆறுங்கிறது வந்து 99. ஆகவே இங்க உள்ளது மட்டும் என்னன்னா என்ன செய்யணும்னா 108ல இருந்து 99 கழிக்கணும். அது எவ்வளவு? 9. ஆகவே இந்த இடத்துல வர்றது வந்து 9 ரைட். எல்லாம் பாருங்க ரைட். சிம்பிளான விஷயம் ரைட். இப்ப 5வது கேள்வி. இது ரொம்ப கஷ்டமே இல்லை ரைட். நல்லா செஞ்சுக்கணும். நீ எனக்கு முன்னுக்கு அந்த கேள்வியே செய்யணும் ரைட். அந்த பாஸ்பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு கணக்கு செய்யணும் ரைட். 5வது பாருங்க. இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் இதுல ஒண்ணுமே இல்லை. ரைட். சிம்பிளா தான் இருக்கு ரைட். 5வது அப்ப 2023 வந்து வாசி நிறைய வரும் ரைட். பாருங்க. 5வது பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை, அதாவது பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை, பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் பேருந்திலும் புகையிரதத்தில் செல்லும் மாணவர்கள், இதுல பேருந்தும் புகையிரதம் இது ரெண்டுலையும் செல்ற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து ரெண்டுலையும், அதாவது கியூ இடைவெட்டு ஆர், இந்த ரெண்டுலையும் செல்றவங்க தெரியும் தானே, நடுவில் உள்ளது ரெண்டுலையும் செல்றவங்க வந்து செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து பார்ப்போம். நாளையில இருந்து கொஞ்சம் வெள்ளத்துல இந்த கேள்வி எல்லாம் எனக்கு அனுப்புங்க. நான் யாராச்சும் எழுதி சரி வச்சிருக்கேன், இல்லாட்டி பிரிண்ட் எடுத்துக்கிறேன். எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையில் 2 மடங்கு நீர். பேருந்திலும்
மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்கள் இந்த பக்கம் இந்த இது ரெண்டுக்குள்ள இடைவெட்டு பிக்கும் கிவுக்கும் உள்ள இடைவெட்டு அதனுடைய இது எத்தனை மடங்கா 2 மடங்கு நீ அதாவது பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு நீ இதனுடைய 2 மடங்கு தான் இது நல்லா பாத்துக்கோங்க நல்லா கேள்வி நல்லா வாசிங்கன்னா சரி ரைட்டா ரைட் இத பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தான் எதுல பேருந்திலும் புகையிரதத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை சரியா ரைட் பாருங்க பேருந்திலும் புகையிரத்திலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பேருந்திலும் மோட்டார் காரிலும் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க இந்த எண்ணிக்கை வந்து இதுக்கு 2 மடங்கு இதனுடைய 2 மடங்கு இது ஆகவே பாருங்க இது எக்ஸ்னா இது 2 அவங்க கொடுத்த தரவுப்படி நல்லா வச்சு பாருங்க இது ஓகே இது ஓகேன்னு பாத்துங்க ஆமா சார் இது ஓகே தானே சரி அப்ப அவங்க கொடுத்த தரவுப்படி ரைட் போட்டோம் மாத்தியது போட்டக்கூடாது ரைட் அது போட்டோம் ரைட் இனி கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டாங்க இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க இம்மூன்று சாதனங்களில் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்துறது ரைட்டா ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க இன்னைக்கு கார்ல வருவாங்க நாளைக்கு பஸ்ல வருவாங்க அப்படியெல்லாம் இல்லாம ரைட் நான் இப்படித்தான் இதுல தான் வருவேன் அப்படின்னவங்க எவ்வளவு ரைட் எப்படி காங்குறது பாருங்க இப்ப எல்லாத்தையும் காங்க எழுமாட்டு இவர் ஃபுல்லா 23 இப்ப பாருங்க ஃபுல்லா 23 இது 9 அப்ப இங்க எத்தனை இது எக்ஸ் எவ்வளவு சொல்லுங்க 23 எவ்வளவு 23 14 அவரு 14 இது 28 அவ்வளவுதானே 28 ரைட் இது பண்ணா 40னா இவ்வளவு எத்தனை 40 28 கழிங்க சிம்பிள் எத்தனை அப்ப ஏதாச்சும் ஒரு வாகனத்துல போறவங்க இதுல மட்டும் ஒவ்வொன்றுல மட்டும் அப்ப எதில கூட்டணும் பாருங்க அதாவது மோட்டார் 9 பேரு அடுத்து பாருங்க பேருந்தில் மட்டும் 45 பேரு புகையில மட்டும் போறவங்க 2 பேர் ரைட் எல்லாத்தையும் கூட்டினா 54 66 எத்தனை மாணவர்கள் 66 மாணவர்கள் அளவு எல்லாத்தையும் எழுதிடுவோம் ரைட் மாணவர்கள் மாணவர்கள் சரியில்லை மாணவர்களுக்கு ஒரு மரியாதைக்காக ரைட் எல்லாம் நம்பர் மட்டும் போடாம மாணவர்கள்னு எழுதியிருக்கு ரைட் பாருங்க இந்த கேள்வி செய்யணுமா இல்லையா 2023 இதுக்கு இவ்வளவு டைம் போகாது நான் உங்க விளங்கப்படுத்துறதுக்காக டைம் அப்படியே எடுத்திருக்கேன் ஆனா நீங்க டக்குன்னு செய்யலாம் ரைட் பாத்துங்க பாப்போம் இதுல விலங்குலன்னா எனக்கு கேளுங்க விளங்கிடுச்சு 2022 எடுங்க பாப்போம் 2022 2022 வாக்கியம் நீங்களே வாசிங்க வாசிக்க நீங்களே வாசிச்சு அதை போடுங்க அந்த வெண்மதி படத்தை போடுங்க 2022 எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டாயிரத்தி 2022 அதுல உள்ளது நம்ம என்ன செய்வோம் அதை போடுவோம்
நடுவல்ல ஒரு சி இருக்காது. ரைட், சி அவர் சி பி ஏ. ரைட், ஏ சரியா? ரைட், வாசிக்கிற பாருங்க. மிச்சதான் பார்த்துருங்க. ஒரு குறித்த பிரதேசத்தில் இருக்கும் 60 வீடுகளிலே உணவை சமைப்பதற்கு விறகு, எரிவாயு, மின் ஆகியவற்றை பயன்படுத்துவது தொடர்பாக தேவைப்பட்ட தகவல்கள் வகைப்படுத்துவதற்காக வரையப்பட்டு வெண்வரி படம் வந்து தரப்பட்டுள்ளது. ரைட், சமைக்கிறதுக்கு நீங்க என்ன கேஸ் அதுன்னு பயன்படுத்துறாங்க தானே. ரைட், இன்னுமே எத்தனை பேர் விறகு, ரைட், எரிவாயு எத்தனை பேரு, மின் எத்தனை பேர் பயன்படுத்த சம்பந்தமாக கணக்கா கொடுத்துருக்காங்க. ரைட், அப்படித்தானே. ரைட், அடுத்து வாட்சி பாருங்க. நீங்க படத்துல என்ன வரைஞ்சிருப்பீங்க. ரைட், வரைஞ்சு இப்ப நீங்க செஞ்சுட்டு போகணும். அடுத்து ரைட், மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்துகின்றனர். ரைட், மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்துகின்றனர். ரைட், அதாவது விறகு பயன்படுத்துற வீட்லயும் மின்ன பயன்படுத்துறாங்க, எரிவாயு பயன்படுத்துற வீட்லயும் மின்ன பயன்படுத்துறாங்க. பாருங்க, மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்துகின்றனர். ரைட், அப்ப நீங்க எப்படி போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். டி என்ன, ஏ என்ன, பி என்ன. டி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு டி என்ன? மின் நடு. டி வந்து என்னது? மின். டி வந்து மின். ஏன்னா மின்ன பயன்படுத்துற எல்லா வீட்லயும் என்ன செய்யறாங்க? மின்ன பயன்படுத்துறாங்க, எல்லா வீட்லயும் விறகு பயன்படுத்துவாங்க. மின்ன பயன்படுத்துறாங்க, எல்லா வீட்லயும் எரிவாயு பயன்படுத்துறாங்க. ரைட், ரைட். அடுத்து ரெண்டாவது, தரப்பட்ட வெண்மறை படத்தை விடைத்தாளில் பிரதி செய்து கொள்க. ரைட், முதல்ல செஞ்சிடணும் நம்ம. ரைட், தொடை ஏ குறிப்பது விறகை பயன்படுத்தும் வீடுகள் எனின் பியையும் சியையும் பெயரிடுக. ரைட், தொடை வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? தொடை ஏ குறிப்பது விறகு. தொடை ஏ வந்து விறகு. ரைட், இவர்தான் மின்னணு கண்டுபிடிச்சிட்டோமே. அப்ப இவர் வந்து எரிவாயு. ரைட், எரிவாயு. ஓகே தானே. ரைட், அப்ப இது முன்னே குறிச்சிடுவீங்க. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். அப்படித்தானே. நமக்கு 2 மார்க்ஸ் நோக்கமா இருக்க கூடாது, நமக்கு 10 மார்க்ஸ் நோக்கமா இருக்கு. ரைட், ஒரு பகுதி எடுத்தோம்னா இல்ல 10. சரிதானே. ரைட், அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவதுல மூணாவது என்ன? தொடை ஏ குறிப்பது விறகை பயன்படுத்தும் வீடுகள் எனின் தொடை பியும் சியும் பெயர்கள். ரைட், ஓகே. ரைட், ஒன்னாவது முடிச்சோம். ரெண்டாவது பாருங்க, விறகு, மின், எரிவாயு. விறகு, மின், எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5 ஆகும். விறகு, மின், எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5 ஆகும். சரி, 5ம் விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை 24, எரிவாயுவை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை 48 ஆகும். விறகு, மின், எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5. இது எதையுமே ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5. 5ம் ரைட். அப்ப 5 எங்க வரும் சொல்லுங்க பாப்போம். 5 எங்க வரும் சொல்லுங்க. 5 எங்க வரும்? சொல்லுங்க. இதுல போல விறகு, எரிவாயு, மின், இதுல வந்து 3ஐயும் பயன்படுத்தாதவங்க 5. ரைட், அப்ப 5 எங்க வரும்? மைக்க ஒன் பண்ணுங்க, மைக்க ஒன் பண்ண சொல்லுங்க. நிறைய பேர்ல இங்க. ரைட், சொல்லுங்க. 5 எங்க வரும்?
விறகு, மின், எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை 5. இதுல எதுவுமே பயன்படுத்தாத வீடு 5 தான். ரைட்டா? ரைட். அப்ப என்ன பயன்படுத்தும்? சொல்லுங்க. அகில தொலைக்காட்சி. விறகு, மின், எரிவாயு இந்த மூணையும் பயன்படுத்தாதவங்க எண்ணிக்கை வந்து 5 தான். ரைட். எல்லாத்துக்கும் வெளியில அகில தொலைக்காட்சி இது 3 உள்ளுக்கு வராது. இந்த 5 இது போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த 5 போட தெரியணும். ரைட். 5ம் விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை 24 ஆகும். 24 விறகை பயன்படுத்துறவங்க 24. அப்ப 24 எங்க போடணும் நீங்க? ரைட். எங்க போடணும்? 24 விறகை பயன்படுத்துறவங்க 24 எங்க போடுறீங்க? பக்கத்து நேரத்துல போட்டுருவீங்க. அப்படியா? இல்லையே, எங்க போடுவீங்க? இந்த கோட்லயே போடணும். விறகை பயன்படுத்துறவங்க 24. இது ஃபுல்லாவே அவங்க முன்ன பயன்படுத்தினாலும் அந்த காலம் அடுத்தது. விறகை பயன்படுத்துறவங்க 24. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொன்றையும் வாசிங்க. ஒவ்வொன்றையும் வாசிச்சாதான் சொல்லணும். ரைட். எரிவாயை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை 48 ஆகும். இந்த எரிவாயை பயன்படுத்துறவங்க வீடுகளின் எண்ணிக்கை 48. அப்ப டக்குன்னு 48 போடுவீங்க. இந்த இடத்துல போட்டுருவீங்க. ரைட். எனக்கு முன்னாடி நீங்க அந்த இடத்துல போட்டிருக்கணும். ரைட்டா தம்பி? சரி சரி. எரிவாயு மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை எரிவாயுவை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை அது. எரிவாயுவை மாத்திரம் பயன்படுத்துற வீடுகளின் எண்ணிக்கை. ரைட். சொல்லுங்க பாப்போம். எரிவாயுவை மாத்திரம் எங்க இடம்? அவங்க மின்னையும் பயன்படுத்தக்கூடாது, விறகையும் பயன்படுத்தக்கூடாது. ரைட். எரிவாயுவை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை அது. எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்தம் எத்தனை வீடு பார்க்கணும்? அத முதல்ல போட்டுருவோம். மொத்தமா 60 வீடு. அப்ப 60 இங்க போட்டணும். மொத்தம் 60. இப்ப இதுல 3ல எதுவுமே பயன்படுத்தாதவங்க இந்த 5. அப்ப உங்களுக்கு இது ஃபுல்லாவே தெரியும் 55. அப்படித்தானே? 55 ஃபுல்லாவே தெரியும். இங்க பாருங்க, டெக்னிக் சொல்லிட்டாரு. ரைட். இது ஃபுல்லாவே 55 தானே? ரைட். இப்ப பாருங்க, இது ஃபுல்லா 55. இவரு 48. இவரு ஃபுல்லா 48. நல்லா பாருங்க, நான் கைய வச்சிருக்காங்க. இது அப்படியே 48 மொத்தம் 55 தான் இருக்கு. அப்ப 48 55ல 48 போனா இங்க தானே வச்சு விட்டீங்கன்னா சரி தானே? இதுக்கு வந்து பாருங்க எத்தனை? இப்ப பாருங்க, எரிவாயு ஃபுல்லா 48 சொல்லியிருக்காங்க. மொத்தம் 55 தெரியும். அப்ப எரிவாயு ஃபுல்லா 48 விறகு மட்டும் எத்தனை? 55ல இருந்து 48 கழிப்போம். நம்ம 8. ஓகே தானே? சரி. அதே மாதிரி செய்யணும். ஆனா கேள்வி விறகு கேட்கல, எரிவாயு மட்டும் கேட்கறாங்க. மொத்தமே 55. இங்க 24 கழிங்க. 55ல இருந்து எத்தனை? 55ல இருந்து 24 கழிச்சீங்கன்னா எரிவாயு மட்டும் வரும். அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை? 31. 31. ரைட். அவ்வளவுதான். இது எத்தனாவதுக்கு? 2வதுக்கான ஆன்சர். ரைட். 2வது கேள்வி சரி. அப்ப 2வதுக்கு இங்க போட்டா சரி வராது. 2வதுன்னு எழுதி 1வதுன்னு எழுதி நீங்க என்ன செய்யுங்க? என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்க? சியும் பியும் கேட்டுருக்காங்க. சி எரிவாயு, டி வந்து மீன், என்ன சி வந்து மீன், டி வந்து எரிவாயு. 2வதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்க தானே? 31. இல்லாட்டி இப்படி 55 வந்து கழிச்சு போடலாம். ரைட். 31. ரைட். அப்புறம் 2வது இப்ப 3வது செய்யும். 3வதுக்கு எனக்கு சொல்லுங்க என்ன விடையா? 3வது செஞ்சுட்டு சொல்லுங்க எனக்கு என்ன ஆன்சர். கேள்வி என்ன கேட்டிருக்கு? 3வது விறகு, எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை அது. விறகு, எரிவாயு ரைட்டா ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்தும். விறகு, எரிவாயு 2 பயன்படுத்துவாங்க. இப்பதான் ஈஸியா செய்யலாமா? ரைட். இப்பதான் கண்டுபிடிச்சோமே. நீங்க சொல்லுங்க பாப்பா எனக்கு.
விறகு எரிவாயு இரண்டையும் பயன்படுத்துவாங்க. சொல்லு தம்பி. 17 சார். இன்னொரு பக்கம் வந்து 17 பாருங்க. 7 இது ஃபுல்லா 48 ரொம்ப தேவையில்லையே. இது ஃபுல்லா இல்லாட்டி இது ஃபுல்லா 24. 24 7 போனா எவ்வளவு? 17. அப்ப இது ஃபுல்லா எத்தனை இந்த நிகழ்த்தப்பட்டிருக்கு பகுதி? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. விறகு எரிவாயு ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. என்ன செய்யணும்? 24ல இருந்து 7 கழிங்க. 17 17 அவ்வளவுதான். அப்ப அங்கேயும் ஓகே. படத்திலேயே போட்டீங்க. படத்திலேயே போட்டணும். கேள்விக்கு விடையை மட்டும் போடணும். அப்ப நாலாவது என்ன சொல்லியிருந்தோம்? மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமன். மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை நல்லா பார்த்தது. மின்னை பயன்படுத்துற வீடுகளின் எண்ணிக்கை வந்து நல்லா வச்சுங்க. எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமன். விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு எண்ணிக்கைக்கு சமன். நம்ம விறகை மாத்திர எண்ணிக்கை என்ன செஞ்சோ கண்டுபிடிச்சிட்டோம். விறகை மாத்திரம் பயன்படுத்துற எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம். அது எதுக்கு சமனா? மின்னை பயன்படுத்துறதுக்கு சமனா. அவை 7 எங்க வரும்னு போட்டிருப்பீங்க தானே? ரைட். சமனாகும். விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை ஆகும். விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை காண்க. விறகு எரிவாயு மாத்திரம், இது வரக்கூடாது, இங்க உள்ளது வரக்கூடாது. இவர் 7 போட்டுருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க, நீளத்துல நிறுத்தி காட்டுறேன். அவங்க கேட்டிருக்காங்க விறகு எரிவாயு மாத்திரம் அப்படின்னா அங்க முன்ன என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இங்க 17 தெரியும் நமக்கு. இது ஃபுல்லா 17 தெரியும். இவர் 7. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். விறகு எரிவாயு மாத்திரம் நாலாவது என்ன ஆன்சர்? 10. 10. சரி. 17ல இருந்து 7 கழிச்சு போட்டாலும் 10. அவ்வளவுதானா? ரைட். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒண்ணு இருக்கேனா? ரைட். அப்ப 10 போட்டீங்கன்னா 10 மார்க்ஸ் இல்ல. இன்னும் ஒண்ணு கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க. ரைட் பாருங்க. வெண்மரி படத்தில் அளவீடுகளை வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. நான் எல்லாத்தையும் குறித்து நிலற்றி வச்சிருக்கேன். ரைட். எந்த அளவீடு கடைசியா நீங்க செஞ்சீங்க அந்த அளவீடை மட்டும் தான் நிலத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க செஞ்சது பிரச்சனை இல்லை. இங்க திருப்பி வரைஞ்சு டக்குனு என்ன செய்யலாம் கேட்டுதான். ரைட். அப்ப அந்த அளவீடு 10 உள்ள அளவீடு நிலத்தி காட்டுங்க. அழிச்சு விடுவோம். நிலத்தோட பென்சில்ல கொஞ்சம் நிலத்துக்கு. ஓகே பாருங்க. சரியா? ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. 2022ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. அடுத்து எடுங்க. அடுத்து எத்தனாவது வருஷம் பாஸ் பேப்பர்? 2021 வச்சிருக்கீங்களா? 2021 இருக்கா? சரி சார். 2021 கேள்வி கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். முதல்ல மட்டும் 142 இசை கலைஞர்களிடமிருந்து அதான். ஆமா சார். ரைட். அப்ப செய்யுங்க பார்ப்போம். படத்தை வரைங்க. 2021 என்ன? 2021 காலிக்கிறேன் நான். ஓகே தானே? அதை செய்யுங்க பார்ப்போம். 10 10 எடுப்பீங்க. 2021 10 10 எடுக்கணும். 2021 டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். இதுல நீங்க நான் நினைக்கிறேன் ஒரு 15 கணக்கு செஞ்சா உங்களுக்கு தொடைகள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரைட். 15 கணக்கு போதுமான அளவு. சரியா? 15 தான். எங்க பாபு
முதல்ல போட்டு படத்தை வந்து வச்சுக்கிறோம்னா இப்ப நீங்களே மார்க்ஸை போடுங்க. ரைட், நீங்களே மார்க்ஸை போட்டோம்னா 10க்கு 10 இருக்காங்க. ரைட், இது வந்து ரிவிஷன் கிளாஸ் தான் செய்ய முடியும். இப்ப நீ நினைக்கிற மாதிரி என்ன தம்பி, நீ நினைக்கிற மாதிரி தொடைகளை நான் என்ன செய்யலாது ஆரம்பத்துல இருந்து கொண்டுட்டு வந்துட்டு ஆன்லைன்ல செய்யறது வந்து இல்ல, அது பரவாயில்ல செய்யலாம். இப்ப எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு தானே, உங்களுக்கு இந்த வகுப்பு தான் சரி. அதுதான் ஒரு 10 கிளாஸ் செஞ்சா 10 அன்னைக்கு 100 மார்க்ஸா இருக்கணும். ரைட், அதே மாதிரி வேணும்னா உங்களுக்கு பார்ட் 1ல ஒரு 5 கிளாஸ், அன்னைக்கு ஒரு 5 கிளாஸ்ல ஒரு 6-7 கிளாஸ் வேணும், அன்னைக்கு ஒரு 50 மார்க்ஸ் இருக்கு. பார்ட் 1 வேணும்னா என்ன செய்யலாம்னு கேட்டா, அதுல எண் கணிதம் அப்படி இப்படி பிரிச்சுட்டு அளவீடு ஜியோமெட்ரி அப்படின்னு பிரிச்சுட்டு வேணும்னா ஒரு கிளாஸ் செய்யணும். பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம தொடைகளை பார்ப்போம். தொடைகளை ஒரு 2-3 கணக்கு செஞ்சு பார்ப்போம்.
ரைட், எங்க பார்ப்போம் 10 மார்க்ஸ். சரியா வருதான்னு பார்ப்போம். செஞ்சு முடிச்சிட்டீங்களா இப்போ? சரி செஞ்சு சார். முடிச்சாச்சா? ஆமா சார். கேள்வி எழுத தேவையில்ல. கேள்வி எல்லா கையில பேப்பர் இருந்தா கேள்வி எழுத தேவையில்ல. கேள்வி எழுதுற டைமுக்கு இன்னொரு ஒரு 2 கிழமை கழிச்சு இதே கணக்கை செஞ்சு பார்த்துடலாம். ரைட், பார்ப்போம். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ரைட், இப்போ நான் செய்யறதுக்கு பாருங்க போட்டு எப்படி இருக்கு, எத்தனை மார்க்ஸ்னு சொல்ல போறீங்க. ரைட், 142 இசை கலைஞர்களில் இருந்து அவர்கள் பியோனா தபேலா, புல்லாங்குழல் எனும் இசைக்கருவிகளை வாசித்தல் பற்றி சேகரிக்கப்பட்ட தகவல்களை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வெண்மறி படம் கீழே தரப்பட்டுள்ளது. இவர்களில் பியோனாவை வாசிக்கும் 55 இசை கலைஞர்களில் 15 இசை கலைஞர்கள் புல்லாங்குழலை வாசிக்கின்றனர். அந்த 55 பியோனா வாசிக்கிறவங்க வந்து 55 பேர். என்ன பியோனா வாசிக்கிறவங்க 55 பேர். இதுல 15 இசை கலைஞர்கள் புல்லாங்குழலே வாசிக்கிறது. இந்த 55 பேர்ல பியோனா வாசிக்கிறவங்க 55 பேரா இல்லையா? இந்த 55 பேர்ல 15 பேர் புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. ரைட், அப்ப இது 55னா இது 15. அப்ப இது எவ்வளவு? ரைட், அப்ப ஓகே தானே? இதை போட்டிருக்கீங்க தானே? ரைட், நான் சொல்றேன். ரைட், இப்படித்தானே? சின்ன மார்க்ஸ் தேவையில்ல, எல்லாம் சரியா இருக்குது. 10 மார்க்ஸ் எடுக்கிறப்ப லேஸ் நமக்கு. ரைட், அடுத்து பாருங்க. ரைட், உருவில் தரப்பட்டுள்ள பொருள் மற்றும் வெண்ணொரி படத்தை விடைத்தாளில் சரி செய்து மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அதை சேர்த்தார். ரைட், பார்த்தா அந்த தகவல் சேர்த்துருக்கோம். இந்த 55க்கு இதுக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட், ஏன்னா இன்னைக்கு இது தேவையில்லை என்னன்னு கேட்டா ஒரேதா போடுறோம் தானே. ரைட், இங்க போடுறதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. தானே? ரைட், அடுத்து பாருங்க. 60 இசைக்கலைஞர்கள் இவ்விசைக்கருவிகளில் செப்பமாக 2 மாத்திரம் வாசித்தால், சரி, 60 இசைக்கலைஞர்கள் இவ்விசைக்கலைஞர்களில் செப்பமாக 2 மாத்திரம் வாசித்தால், 60 பேர்ல செப்பமாக வந்து 60 பேரு அவங்க தான் என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு இசை கருவிகள் வாசிக்கிறாங்க. ரைட், அப்படிதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. 60 இசைக்கலைஞர்கள் இவ்விசைக்கருவிகளில் செப்பமாக 2 மாத்திரம் வாசித்தார். சரியா? செப்பமாக 60 பேர் தான் 2 வாசிக்கிறாங்க. பாருங்க, இந்த 15 பேரும் 2 வாசிக்கிறாங்க. பியோனாவும் புல்லாங்குழலும் 15 பேர் வாசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ளவங்க பாருங்க, இந்த பகுதியில் உள்ளவங்க என்ன வாசிக்கிறவங்க, தபேலாவும் புல்லாங்குழலும் வாசிக்கிறவங்க. ரைட்டா? ரைட், அப்ப 60 இசைக்கலைஞர்கள் இவ்விசைக்கருவிகளில் செப்பமாக 2 மாத்திரம் வாசித்தால் தபேலாவையும் புல்லாங்குழலையும் வாசிக்கும். ஆனால் பியோனா வாசிக்காத இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டுக்காங்க. ரைட், ஆனா பியோனா வாசிக்க கூடாது. 60 இசைக்கருவிகளில் செப்பமாக 2 மாத்திரம் வாசித்தார். ரைட்டா? 60 பேர் வந்து இதுல வந்து 2 மாத்திரம் வாசித்தார். ரைட், அப்ப 2 மாத்திரம் வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இந்த பாருங்க, இங்க இந்த 15 வந்து 3 வாசிக்கிறவங்க. நல்லா பாருங்க, பியோனாவும் வாசிப்பாங்க, புல்லாங்குழலும் வாசிப்பாங்க, தபேலாவும் வாசிப்பாங்க. அப்படித்தானே? நல்லா பாத்துருங்க. ரைட், இந்த 60 பேர் எதுனா இந்த 40 இங்க இருக்காங்க பாருங்க, இந்த இடைவெளியும் மட்டும்தான் 60 பேர். நல்லா பாத்துக்கோங்க. ரைட், 2 மாத்திரம் வாசிக்கிறவங்க 60, 2 மாத்திரம், குறைந்தபட்சம் 60 அப்படிங்க கூட வேற விஷயம். ரைட், அப்ப 60 பேர் 2 மாத்திரம் அப்படின்னா. ரைட், அப்ப இன்னைக்கு வர வேண்டியது 40. கேள்வி என்ன கேட்டுக்காங்க பாருங்க. தபேலாவையும் புல்லாங்குழலையும் வாசிக்கும் ஆனால் பியோனாவை வாசிக்காத இசைக்கலைஞர்கள் எண்ணிக்கை யாரு? ரைட், அப்ப 2வதுக்கு என்ன ஆன்சர்? இங்கேயும் போட்டுருங்க. ரைட், 20. ஓகே பாருங்க தம்பி, சரியா? உங்களோட ஆன்சர் சரியா? சரி சார். ரைட், அடுத்து 3வது. ரைட், 3வது பாருங்க. இம்மூன்று இசைக்கருவிகளில், சரியா, இம்மூன்று கருவிகளில் தபேலாவை மாத்திரம் வாசிக்கும் இந்த பகுதி. ரைட், தபேலாவை மாத்திரம் வாசிக்கும்
இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கைக்கு சமன். புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசைக்கலைஞர்கள் எத்தனை பேரு பாருங்க, இவங்களை சேர்க்கணும். புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசைக்கலைஞர்கள் எத்தனை பேரு? 20, 15, 35 பேரு. ரைட், பாருங்க. புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கைக்கு சமன். ரைட், அப்ப இவரு சமன். ஆக இங்க இது ரெண்டே கூட்டம் 35. தபேலாவை மாத்திரம் வாசிக்கிறவங்களும் 35. அந்த எண்ணிக்கைக்கு சமனா போட்டிருக்கீங்களா? ஆமா சார். எண்ணிக்கைக்கு சமனாகும். தபேலாவை மாத்திரம் வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கை அது. தபேலா மாத்திரம் வாசிக்கிற இசைக்கலைஞர்கள் எத்தனை பேரு? 35. இந்த இசைக்கலைஞர்கள் அப்படி இப்படிங்கக்குள்ள ரைட் கொஞ்ச நாள தெளிவா கொஞ்சம் வாசிக்கணும். தெளிவா வாசிச்சு கொஞ்ச நாளா கிழக்கு வச்சுக்கிட்டு அடுத்து பாருங்க. 3வது சரி, அடுத்து 4வது சரி. 4 கேள்விதான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அப்படித்தானே? பாருங்க 4வது. புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. இது புல்லாங்குழல்னா இதை மட்டும் யோசிக்கக்கூடாது, இது புல்லாங்குழல் மாத்திரம், அப்படித்தானே? புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. ரைட், புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது தபேலாவை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கைக்கு வெப்பமாக அரைவாசி ஆகும். ரைட்டா, தபேலாவை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையில் வெப்பமாக அரைவாசி. தபேலா வாசிக்கிறவங்க பாருங்க, இது ஃபுல்லா அவ்வளவு பேருமே தபேலா பாருங்க. இன்னைக்கு 35, 70, 40 எவ்வளவு? 70, 40, 110. ரைட், அப்ப 110 பேரு தபேலா வாசிக்கிறவங்க, 110 பேரு தபேலா மாத்திரம் வாசிக்கிறவங்க 35 பேரு. ரைட்டா? ரைட், நல்லா பாத்துக்கணும். ரைட், அப்ப அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. புல்லாங்குழலை இது அவ்வளவுமே, இது அவ்வளவுமே புல்லாங்குழல். இந்த எண்ணிக்கை எதுக்கு சமனா? தபேலாவை எண்ணிக்கையானது தபேலாவை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையில் தெப்பமாக அரைவாசி. தபேலா வாசிக்கிறவங்க 110, அதுல தெப்பமா அரைவாசி 110 அரைவாசி எவ்வளோ? 55. அது சமனா புல்லாங்குழல் வாசிக்கிறவங்களுக்கு சமனம். ரைட், பாருங்க 55 எங்க போடணும்? ரைட், 55 போட்டாச்சு, அரைவாசி ஆகும். இம்மூன்று இசைக்கலைகளில் எந்த இசைக்கலைகளையும் வாசிக்காத இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கை அது. இந்த 3ல எதையுமே வாசிக்காதவங்க இதுல 3. ரைட், பாருங்க. அப்ப இது 55னா இங்க 35, 20 போடுறீங்களா? போடுறீங்க தானே? 20 மொத்தம் எத்தனை பேர்னா 142 பேரு. ரைட், ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, டக்குனு பார்க்கணும். மேல 142 இசைக்கலைஞர்கள்ல வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் கேட்டா இந்த பேட்டி எடுக்கிறோம். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? ரைட், இப்ப பாருங்க ஃபுல்லா 110, இது ஃபுல்லா 110, இங்க 20, அப்ப எவ்வளவு? 130. அதே தம்பி, அவங்க 130. அப்ப மிச்சம் எத்தனை? 12. உங்களுக்கு போட்டிருக்கா? எல்லாம் வந்துச்சு. ஒரு பிள்ளை சார். என்ன பிள்ளை? 20 போடல. இன்னைக்கு 55 போட்டீங்களா? அப்படியா? சார். அதுதான். ஏன்னா இங்க புல்லாங்குழலை வாசிக்கிறவங்க, புல்லாங்குழலை மட்டும் வாசிக்கிறவங்க, சபையில வாசிக்கிறவங்க அரைவாசின்னு சொல்லலையே. இதுல இது நெட் கிடையாது, இது லொஜிக். தொடைகள் அப்படிங்கிறது லொஜிக். கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். சரியா? ரைட், இது லொஜிக்கோட சம்மந்தப்பட்ட பாடம். ஓகே தானே? ரைட், இப்ப விளங்குதா உங்களுக்கு? ரைட், அப்ப 2021 பாத்துக்கோ. ரைட், இப்ப நீங்க எனக்கு செஞ்சு வைங்க, எதை எனக்கு செஞ்சு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க? எதை செஞ்சு 2020, ரைட், 2020, 2019, 2018, 2018 இவ்வளவு போதும். ரைட், இந்த 3 வருஷம் பாஸ் அப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, குயிக்கா எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, அதை செக் பண்ண மட்டும். இப்போ அடுத்து எனக்கு ஒலிம்பியாட் கிளாஸ் இருக்கு. ரைட், அதனால டக்குன்னு எனக்கு அதை செஞ்சு எனக்கு குயிக்கா வாட்ஸ்அப் போடுறீங்களா? அப்போ ஓகே. அப்ப நீங்க இதுல லீவ் ஆகிக்காம நான் அடுத்து நீங்க செய்யறதை ஏதாச்சும் பிழை விட்டீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு